தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2025 வருடத்திற்குண்டான ஜூலை மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறது தான் நாம் பார்க்க போகிறோம். விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 17ஆம் தேதி முருகப்பெருமானுக்கு உரிய செவ்வாய்க்கிழமையில மிதுன லக்கணத்தில் திருவோண நட்சத்திரம், பெருமாளோட நட்சத்திரமான திருவோண நட்சத்திரத்தில் இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது பிறக்குது. இந்த மாதத்துக்குண்டான கிரக நிலைகள் அப்படிங்கிறத நாம் துல்லியமாக பார்க்கணும். அப்போ தான் இந்த மாதத்தில் நீங்கள் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, உங்களோட எண்ணங்கள், உங்களோட நோக்கம், குறிக்கோள்லாம் நிறைவேறுமா அப்படிங்கிறத சரியாக கணிக்க முடியும். அதாவது கிரகங்களோட ராஜா சூரியன் மிதன ராசியில் இருக்கார். 17ஆம் தேதி கடகராசிக்கு போகிறார். செவ்வாய் சிம்ம ராசியில் இருக்கார். புதன் கடகராசியில் இருக்காரு. 17ஆம் தேதி வக்கரகதியாகி மிதன ராசிக்கு வரார். புதனோட வக்கரம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமா பார்க்கப்பட வேண்டிய ஒண்ணு. அதோட சுக்கிர பகவான் ரிஷபராசியில் ஆட்சியில் இருக்காரு. 26ஆம் தேதி மிதன ராசிக்கு போய் குருவோட இணைகிறார். தேவகுருவும் அசுரகுருவும் ஒன்னா பயணிக்க போறாங்க. குரு பகவான் மிதனத்திலையும் சனி பகவான் மீனத்திலையும் ராகு கும்பராசிலையும் கேது சிம்ம ராசிலையும் இருக்காங்க. இதுதான் இந்த மாசத்துக்கு உண்டான கிரக நிலைகள். இது உங்களுக்கு என்னென்ன சாதக பலன்களை கொடுக்க போகுது, எந்தெந்த விஷயங்கள்ல நாம எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஜூலை மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காசு வரக்கூடிய மாசம் அப்படின்னு இந்த மாசத்தை சொல்லலாம். ஏன்னா ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி இருக்கார். அப்படிங்கிறப்ப தொழில் ரீதியா நல்ல வருமானம் போக்குவரத்து இருந்துகிட்டே இருக்கணும். குடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது நல்லா இருக்கணும். வாங்கின பணம்லாம் திருப்பி அடைக்கக்கூடிய சூழல், கொடுத்த பணத்தெல்லாம் வசூல் பண்ணக்கூடிய நேரம், இது எல்லாமே ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்கணும். ஆனால் இது வரைக்கும் அப்படி போச்சா அப்படின்னா பெருசாக போகலை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ராசிக்கு குரு இருக்கார். 10 ரூபா வசூல் ஆகுது அப்படின்னா 12 ரூபா செலவு அப்படிங்கிறது ரெடியாக இருக்கு. அடப்பாப்பா, இதுக்கு 10 ரூபா வசூலாகாமல் இங்கே இருந்திருக்கலாம், பேசாமல் அவங்ககிட்ட இருந்தாலும் இருக்கும், என்கிட்ட வந்த உடனே செலவாகி போச்சு, இப்போ இப்படி ஆகி போச்சு நிலைமை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். குரு பகவான் இருக்கும்போது நம்ம கிட்ட 10 ரூபா காசு மிச்சம் மீதி வச்சிருந்தோம்னா கூட ஏதாவது ஒண்ணுல முதலீட போட்டு அது மேற்கொண்டு 10 ரூபா கடன் அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்கும். ஒரு வீடு கட்டி இருக்கலாம், அது பாதியில நிற்கும். நம்ம ஒரு 10-15 லட்ச ரூபா கணக்கு போட்டோம்னா அது ஒரு 20-25 லட்ச ரூபாயில கொண்டு போய் விட்டுரும். அப்ப இழுபறி அப்படிங்கிறது, என்னடா அவ்வளவு பணம் வந்துச்சு, அவ்வளவு காசு வச்சிருந்தேன், ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா காசு இல்லையே, ஒன்றும் நான் பெருசா வெட்டி செலவும் பண்ணலையே, எல்லா காசும் போச்சு, கடன் இல்லாம இருந்தோம், இப்ப திடீர்னு கடன் ஆகி விட்டோமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு கடனை நோக்கி நம்மள தள்ளி இருக்கோம். கவலைப்பட வேண்டாம். இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி புதன் கடகராசியில இருக்காரு. மாச தொடக்கத்துல 17 தேதி வரைக்கும் அங்கதான் இருக்க போறாரு. அப்ப தனஸ்தானத்துல ராசியாதிபதி இருக்கார். ராசிக்கும் சுகஸ்தானத்துக்கும் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கார். அப்படிங்கிறப்ப பணம் வந்துடும். ஏதாவது ஒரு தொகையை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க, ஒரு லோன் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க, இல்ல நமக்கு வர வேண்டிய பணம் ஒண்ணு இருக்கு, முடிக்க வேண்டிய வேலை ஒண்ணு இருக்கு, அதை முடிச்சா ஒரு தொகை வரும், இப்படியெல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க பார்த்தீங்களா, இந்த காசு பணம் அப்படிங்கிறது நல்லபடியா உங்ககிட்ட வந்து சேர்ந்துடும். அதனால பெருசா கடங்கண்ணி அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லாம, யார்ட்டையும் நான் கை நீட்டி வாங்கலப்பா, ஏதோ 4 பவுன் அடவு வச்சிருக்கேன் மூட்டுக்கிறோம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அதுக்குண்டான பணமும் வந்துரும்பா அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட இந்த மாசத்தை நீங்க எதிர்கொள்ளலாம். அந்த வகையில ரொம்ப சிறந்த ஒரு மாசமாகவும் இந்த மாசம் இருக்க போகுது. அதாவது 17ஆம் தேதிக்கு மேல உங்களோட சொந்த ராசிக்கே புதன் வரார். வக்கரத்துல பின்னோக்கி வரா. ராசியாதிபதி வக்கரம், ராசிக்கு சுகஸ்தானாதிபதி வக்கரம். ஆனா நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற ஒரு கிரகம் வக்கரம் அடையலாம். சாதாரணமா வக்கரமாய் வரல, ஆட்சி பெற்று உங்களோட ராசியில உட்கார போறார். அதாவது உங்களோட ஆட்சி நடந்தா எப்படி இருக்கும் அதுதான். இப்ப சொல்லுவாங்கல்ல சில பேர், இப்ப நான் ஆளுங்கட்சிக்காரன், என் கட்சி ஆட்சி வந்துச்சுன்னா எல்லாத்தையும் நான் செஞ்சிருவேன், போயிடுவேன், வந்துருவேன், எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி தான் உங்க கட்சி ஆட்சி, உங்களோட ஆட்சி அப்படிங்கிறது 17ஆம் தேதிக்கு மேல நடக்க போகுது. ஆட்சி பெற்று அமர்ந்த புதன் என்ன செய்வார் அப்படின்னா, சிந்தையில தெளிவை கொடுப்பார். அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு தெரியாதவர்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனையை கொடுப்பாரு. இப்ப இந்த கல்லூரி காலகட்டம் அப்படிங்கறதால மாணவர்களுக்கெல்லாம் ஒரு குழப்பம் அப்படிங்கிறது இருக்கும். இன்ஜினியரிங் படிக்கலாமா, இல்ல டிப்ளமோ ஏதாவது படிக்கலாமா, இல்ல டிகிரி படிக்கலாமா, இப்படி ஏகப்பட்ட குழப்பம் அப்படிங்கிறது இருக்கும். மார்க் கூட இருந்தா அதுக்கு தனி குழப்பம், மார்க் கம்மியா இருந்தா அதுக்கு தனி குழப்பம். அப்ப என்ன படிக்கிறது அப்படிங்கறதே 10 பேர்த்திட்ட ஆலோசனை கேட்டுட்டு நம்ம ஒண்ணு நினைப்போம், கேட்ட ஆலோசனை கேட்ட 10 பேரும் நம்மள வேற விதத்துல குழப்பி விட்டுருப்போம். அப்படி இருக்கிற மிதனராசி மாணவர்களுக்கெல்லாம் புத்திகாரகன் புதன் ராசிக்குள்ள வந்து ஆட்சி பெற்று உட்கார்றதால என்ன படிக்கலாம், இதை படிச்சா இந்த ரூட்ல போலாம், இதுல நமக்கு வேலை வாய்ப்பு உறுதியா இருக்கு,
நல்லபடியாக படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவான முடிவுக்கு வந்து நல்ல கல்லூரியில் உங்களுக்கு சேர்க்கையும் கிடைக்கும். நல்ல உயர்கல்வி படிக்கும் போதே வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு. இப்படி சரியான முடிவுகளை தான் நாம் எடுத்திருக்கோம் அப்படின்னு எதிர்காலத்தில் நீங்கள் பெருமைப்பட்டுக்கக்கூடிய அளவுக்கு உங்களோட சிந்தையில் ஒரு தெளிவை புதன் கொடுப்பார். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அதுமாரி மாச தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 3ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உங்களோட சொந்த ராசியில் இருக்கார். 17ஆம் தேதி மேலே அவர் கடகராசிக்கு போறாரு. அப்ப ராசிக்குள்ள இருக்கக்கூடிய சூரியன் அப்படிங்கிறாரு அரசு வழி காரியங்கள்ல 17 தேதி வரைக்கும் கொஞ்சம் இழுப்பார். என்ன ஒரு காரியத்தை தொட்டாலும் அப்படியே முள்ளதான் நடக்கும். அலைய விடுவாங்க. சாதாரணமா ஒரு இன்கம் சர்டிபிகேட் வாங்க போறேன், ஒரு கம்யூனிட்டி சர்டிபிகேட் வாங்க போறேன் அப்படின்னா கூட சாதாரணமா 2 நாள்ல முடிகிற வேலை நமக்கு 10 நாள் அலைச்சலா கிடக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். 17 தேதிக்கு மேல நல்லா இருக்கும். கடகராசிக்கு போய் அவரு உங்களோட ராசிக்கு தனஸ்தானத்துல உட்காந்துக்குவார் சூரியன். அப்ப புதன் வக்கரமும் 17, சூரிய பயிற்சியும் 17 அப்படிங்கறதால 17ஆம் தேதிக்கு மேல முயற்சி செய்யலாம். நீங்க இந்த கல்வி இப்ப படிக்கிறவங்க வந்து ஒரு கல்வி கடன் ஒரு லோனுக்காக ஒரு பேங்க்ல அலையிறம் போறேன்னா 17 தேதி வரைக்கும் நடக்காது. அது ஒரு கட்டத்துக்கு மேல அட போடா எங்கேயா கடை வாங்கியா பிடிச்சிக்கலாங்கிற மனநிலை கூட வந்துடும். ஆனா 17 தேதிக்கு மேல நீங்க முயற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னா டக்குன்னு லோன் அப்ரூவ்ட் ஆயிடும். அதை வச்சுக்கிட்டு நீங்க படிக்கலாம், போலாம், வரலாம். எந்த குத்தம் குறையும் இல்லை. அது மாதிரி சுக்கிரன் ரிஷபராசியில 26ஆம் தேதி வரைக்கும் இருக்காரு. ஆட்சி பெற்று உட்கார்ந்து இருக்காரு. ரிஷபராசி 12க்கு அதிபதி 12லயே உட்கார்ந்து இருக்காரு. அப்படிங்கும் போது நமக்கு கொஞ்சம் செலவுகள் அப்படிங்கிறது வரதான் செய்யும். ஆனா அது சுப செலவுகளா தான் இருக்கும். நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா 5ஆம் இடத்துக்கும் அவர் தான் அதிபதி. பூர்வீக சொத்துக்காக செலவு பண்ற மாதிரி இருக்கும். பூர்வீக சொத்து பாகம் பிரிப்பாங்க, அதுக்கு பத்திரம் போடுறதுக்கு ஒரு செலவு பண்ற மாதிரி இருக்கும். பூர்வீக சொத்துல ஏதாவது ஒரு மராமத்து பணி பண்ற மாதிரி இருக்கும். இல்ல வீடு இருந்ததுன்னா ஒரு வர்ணம் பூசுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஒரு போர்வெல் ரிப்பேர் ஆகிப்போம், மோட்ரு ரிப்பேர் ஆகிப்போம், அதுக்காக செலவு பண்ற மாதிரி இருக்கும். அதை பத்திலாம் நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. அந்த செலவு வந்துதான் தீரும், செஞ்சுதான் ஆகணும். அப்படிங்கறதால விட்டுட்டு வேற வேலையை பார்க்கலாம். அது மாதிரி ராசிக்குள்ளேயே இருக்கிற குரு எதுவும் பெருசா செய்யலைன்னாலும் அவரோட பார்வையால உங்களுக்கு நன்மை அப்படிங்கறத செய்வாரு. கவலைப்பட வேண்டியதில்லை. 5ஆம் இடத்துல அவரோட பார்வை இருக்கு. பூர்வீக சொத்து வம்பு வழக்கு இருந்ததுன்னா தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா கிடைக்கும். 7ஆம் இடத்துல பார்வை இருக்கும்போது கூட்டு தொழில் ரொம்ப சிறப்பா இருக்கும். நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க. திருமணமாகாத மிதுன ராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்கும். இப்படி பலவிதமான நன்மைகளை குரு பகவானோட 7ஆம் இட பார்வை அப்படிங்கிறது கொடுக்குது. 9ஆம் இடத்துல குரு பார்வை இருக்குங்கிறதால சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம். நான் ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்கன்னா, கடனை உடனே வாங்கியா சொந்த வீடு கட்டிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு. அதுதான் குருவோட பார்வை அப்படிங்கறது சொல்லுது. தந்தை வழி ஆதரவு உங்களுக்கு திருப்திகரமா இருக்கும் அப்படிங்கறதையும் இந்த குரு பகவானோட 9ஆம் இட பார்வை அப்படிங்கறதான் சொல்லுது. மாதிரி 10ல சனி தொழில ரொம்ப நல்லா நடத்தி கொடுப்பார். 9ல இருக்கிற ராகுவை குரு பார்த்து புனிதப்படுத்துறதால ராகுவாலையும் நன்மைகள் இருக்கு. திடீர் வருமானம் அப்படிங்கறதும் இருக்கும். அதாவது திட்டமிடாத வருமானம் அப்படிங்கிறது. ஒரு இடம் வாங்கி போட்டு இருந்திருப்பீங்க, பல மடங்கு விலை உயர்ந்து விற்கும். சில பேருக்கு லாட்டரி யோகம்லாம் கூட வரும். இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே கூடுதலா இருக்குங்கிறதால இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு அற்புதமா இருக்கும். கவலைப்பட வேண்டியதில்லை. மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு மாசம். வாழ்த்துக்கள்.